ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் சூப்பராகவே போய்கிட்டு இருக்குதா சொல்லலாம். நம்ம கார்த்தி சுவாதியோட ஃப்ரெண்டு கிட்ட எந்த ஹோட்டலுக்கு போனாங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் விசாரிச்சுட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்த்தா அங்கே சிசிடிவி கேமராலாம் இருக்கும் இல்லையா, அதில் செக் பண்ணுறாங்க நம்ம கார்த்திக். ஏன்னா மேனேஜர் கிட்ட கேட்டப்ப எந்த ஒரு டீட்டெயிலுமே அவர் சரியாக சொல்லலை. ஏன்னா அவரும் சிவனாண்டிக்கு உடந்தையாக தான் இருந்திருக்காரு. நம்ம கார்த்திக் வந்து அங்கே இருக்கிற சிசிடிவி கேமராவெல்லாம் செக் பண்ணி சுவாதி இந்த ரூம்ல தான் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சு போலீஸ் வரதுக்கு முன்னாடியே அங்க இருக்கிற 2 பேரையும் அடிச்சு போட்டுட்டு சுவாதியை காப்பாத்திட்டு போயிடுறாங்க. அந்த இடத்துக்கு கார்த்தி போனதுக்கு அப்புறம் தான் போலீஸ் வராங்க. அங்க வந்து பார்த்தா அந்த ரூம்ல யாருமே இல்ல, இவங்க தான் அடிபட்டு கிடக்குறாங்க. இதெல்லாம் பார்த்த போலீஸ் வந்து யாரோ நம்மளுக்கு ராங்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு போயிடுறாங்க. கடைசியில இந்த முத்தப்பாண்டியும் சிவனாண்டி 2 பேருமே வந்து செமையா பல்பு வாங்கிட்டாங்க. ச்சே, இந்த வாட்டியாவது நம்ம சாமுண்டீஸ்வரி அசிங்கப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா, கடைசியில இந்த மாதிரி பண்ணிட்டானே அவன், அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு சிவனாண்டி சொல்றாங்க, அவனை ஃபர்ஸ்ட் இந்த ஊரை விட்டு துரத்தணும். அவனை இந்த ஊரை விட்டு துரத்துனாதான் நம்ம சாமுண்டீஸ்வரியோட குடும்பத்தை பழி வாங்க முடியும். அவன் இருக்கிற வரைக்கும் நம்ம சாமுண்டீஸ்வரிய எந்த விதத்திலையும் சீண்டவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி வந்து முத்துப்பாண்டி கிட்ட சொல்றாங்க. அவன் யாரு என்னங்கிற விஷயம் மட்டும் சாமுண்டீஸ்வரிக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அடுத்த நிமிஷமே அந்த கார்த்திக் பையல இந்த வீட்டை விட்டு துரத்திடுவா இந்த சாமுண்டீஸ்வரி. அதுக்கப்புறம் தான் நம்ம வேலையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜானகி மைத்திலி இவங்க 2 பேர்த்தையும் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே கார்த்தி இருக்கிற ஊருக்கு வராங்க. கரெக்டா இவங்க இந்த சாமுண்டீஸ்வரி மூஞ்சில தான் முழிப்பாங்க. ஏன்னா நம்ம கார்த்தியை பத்தின விஷயம் எல்லாம் தெரியணும்ல, அதுக்காக தான் இவங்க 2 பேரையும் இப்போ டைரக்டர் வந்து காமிச்சிருக்காரு போல. சாமுண்டீஸ்வரி கிட்ட நாங்க இந்த ஊருக்கு புதுசு அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது கார்த்தியோட போட்டோவை பார்த்து இவர் நம்ம மாப்பிள்ளையாச்சே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை பத்தி விஷயத்தெல்லாம் நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இப்போதைக்கு நம்ம கார்த்திக் வந்து பரமேஸ்வரி பாட்டியோட பேரா அப்படிங்கிற விஷயம் நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு தெரியாம இருந்தாலும் கார்த்திக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, தீபான்ற ஒரு ஒய்ஃப் இருந்தாங்க, அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து கண்டிப்பா நம்ம சாமுண்டீஸ்வரி ரேவதி இவங்க எல்லாத்துக்குமே தெரிய வரும். அந்த நேரம் வந்து நம்ம சாமுண்டீஸ்வரி ரேவதி இவங்கலாம் என்ன மாதிரியான ரியாக்ஷன் கொடுக்க போறாங்கன்னு தெரியல. நம்ம மைத்திலி ஜானகி இவங்க 2 பேரும் அந்த விஷயத்தெல்லாம் எப்படி சமாளிக்க போறாங்க இனி வரக்கூடிய எபிசோட்ல நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.